வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. நாம நார்மலி என்னென்ன சாப்பிடலான்னு பார்த்துருக்கோம். அப்படி சாப்பிட்டா நம்ம பாடியில என்னெல்லாம் ரியாக்ட் ஆகும்னு பார்த்துருக்கோம். உங்களோட டயட்ல நீங்க பால் சேர்த்துக்கிறீங்க. அந்த பால் குடிக்கிறது கூட ஒரு வார்ம் மில்க் தான் குடிப்பீங்க. ஆனா வார்ம் மில்க்ல மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறது குட். டர்மரிக் போட்டு குடிச்சா உங்க பாடியில உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம் அது நல்லா பார்த்துக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கோல்டா இருந்தா அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதே இன்கேஸ் அதே சூடான பால்ல தேன் கலந்து குடிக்கிறது பிக் நோ ஃபார் இட். நீங்க சூடான பால்ல தேன் கலந்து கொடுத்தா இட்ஸ் அ பாய்சன். அதோட கெமிக்கல் ரியாக்ஷனே வேற, உங்க பாடியில அது எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. இன் ரிவர்ஸ் அது உங்களோட ஆர்கன்ஸுக்கு ரொம்ப பாதிப்பு தான் அடைய வைக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேன் பால்ல கலந்து குடிக்கணும்னா அந்த பால் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும், ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. சூடான பால்ல தேன் எப்பவுமே கலக்கக்கூடாது. வார்ம் மில்க் இல்ல நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிற மில்க்ல நீங்க தேனை கலந்து குடிங்க, உங்க பாடிக்கு நல்லது. இல்ல வெந்நீர்ல நீங்க தேன் போட்டு குடிக்கலாம். ஆனா சூடான பால்ல தேன் போட்டு குடிக்கிறது நோ டு இட். ஸோ நம்ம இப்போ பால்ல எண்ணெல்லாம் எப்படி எல்லாம் கலந்து குடிக்கலாம்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம முத்ராஸ் பார்க்க போறோம். முத்ராஸ்ல இப்போ பார்க்க போறது ருத்ரமுத்ரா. ருத்ரமுத்ரா எதுக்கு? ருத்ரமுத்ரா பர்டிகுலர்லி ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட கிட்னி அண்ட் லிவருக்காக தான் இந்த முத்ரா யூஸ் பண்ணுவாங்க. அது கிளென்ஸ் சரியா ஆகல, ப்ராப்பர் ஹீட் அந்த ஆர்கன்ஸ்க்கு சேரலனா கூட அதோட ரியாக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால அந்த லிவர் அண்ட் கிட்னியை பாதுகாப்புறதுக்கு இந்த முத்ரா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ருத்ரமுத்ரா எப்படி பிடிக்கலாம்? உங்க கைகள்ல உங்களோட பாயிண்டிங், அதாவது ஆள்காட்டி விரல் அண்ட் உங்களோட மோதிர விரல், இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்க உங்க கட்டை விரல் கூட நீங்க ஜாயின் பண்ணினீங்கன்னா உங்களோட மிடில் ஃபிங்கர் அண்ட் உங்க சுண்ட விரல் வெளியே இருக்கும். இப்படி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் ருத்ரமுத்ரா. ஸோ ரெண்டு கையில நீங்க பிடிச்சு ருத்ரமுத்ராவை நீங்க உங்க மடி மேல ப்ராப்பரா பிளேஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா ஒரு கபால் பாத்தி பிராணாயம் பண்ணீங்கன்னா, கபால் பாத்தினா இப்படி உள்ள கம்ப்ளீட்டா மூச்சு இழுத்து உங்க செஸ்ட்ல நிரம்பி வச்சுக்கிட்டு அண்ட் ஸ்மால் இன்ஸ்டால்மெண்டா அந்த மூச்சை நீங்க வெளியே எடுக்கணும். அண்ட் வெரி ஸ்லோவா, ரொம்ப ஃபாஸ்டா நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. எப்படின்னா மூச்சு உள்ள எடுத்துட்டு ஸ்ட்ரெயின் இல்லாம நீங்க அந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணுனீங்கன்னா உங்களோட பாடியில அந்த கிட்னி அண்ட் லிவரோட ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இந்த முத்ரா கரெக்டா பாத்துக்கும். ஸோ அட் த சேம் டைம் அகெயின் அந்த முத்ராவை காட்டுறேன். உங்களோட கைகள்ல உங்களோட ஆள்காட்டி விரல் அண்ட் உங்களோட மோதிர விரலோட டிப்பை இந்த கட்டை விரல் ஜாயின் பண்ணீங்கன்னா மத்த ரெண்டு விரல் வெளியே நிற்கும். அதாவது மிடில் ஃபிங்கர் அண்ட் சுண்டு விரல் வெளியே நிற்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்க மடி மேல வச்சு பிளேஸ் பண்ணி நீங்க ஒரு கபால் பாத்தி பிராணாயம் இல்ல அனுலோம் விலோம் பிராணாயம் பண்ணும்போது உங்களோட பாடியில ஒரு ப்ராப்பர் ரியாக்ஷன்ஸ் நீங்களே உணர்வீங்க. அண்ட் உங்களோட பாடி ஹீட்டை கரெக்டா மெயின்டைன், அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன், அந்த உஷ்ணத்தை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த முத்ரா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ருத்ர முத்ரா பாத்தீங்க. இப்போ ருத்ர முத்ராக்கு அப்புறமா நீங்க பார்க்க போற முத்ரா அனோமுக முத்ரா. அனோமுக முத்ரா என்னன்னா, உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை கரெக்டா சீரா அமைக்கிறதுக்கும் கான்சென்ட்ரேஷன் பவர் இன் எஸ்பெஷலி மெமரி, அதாவது ஞாபக சக்தி இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு சீக்கிரமா நிறைய விஷயம் மறந்து போகுது, கான்ட் ரிமெம்பர். அண்ட் நீங்க இப்பெல்லாம் மொபைல் யூஸ் பண்றதுனால ஒரு நம்பர் கூட கரெக்டா நீங்க உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நிறைய விஷயம் மெமரிஸ்ல நிறைய ஸ்டே பண்ணாது. ஸோ மெமரி நல்ல பேலன்ஸ்டா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அனோமுக முத்ரா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன, இது வெரி சிம்பிள். உங்களோட ரைட் கைய எல்லாத்தையும் இப்படி சேர்த்தீங்கன்னா ஆல் தி 5 ஃபிங்கர்ஸ், எல்லா 5 ஃபிங்கர்ஸோட டிப்பும் வெளியே வரும். இதே லெஃப்ட் ஹேண்ட்லயும் எல்லா ஃபிங்கர்ஸையும் சேர்த்தீங்கன்னா வெளியே டிப்பு வரும். இந்த டிப் அண்ட் டிப் இப்படி டச் ஆகணும். டிப் அண்ட் டிச் இப்படி டச் ஆகி உங்க மார்பு பகுதிக்கு 1 இன்ச் கீழே, அதாவது எங்க உங்க லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சு நீங்க மெதுவா மூச்சு உள்ள வெளியே, மெதுவா மூச்சு உள்ள வெளியே நீட்டு நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அனோமுக முத்ரா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நேல்ஸ் இருந்ததுன்னா அந்த நேல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க இந்த டிப்ல வைக்க பாருங்க. ஏன்னா இந்த ஃபிங்கரோட டிப் டு டச் ஆகணும். நேல்ஸ் எல்லாம் இன்டர்வீன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கரெக்டா பாயறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இந்த டிப் டு டிப் டச் பண்ணிட்டு மூச்சு உள்ள வெளியே கண்ணை மூடி மெதுவா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி
ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க ருத்ர முத்ரா பாத்தீங்க அண்ட் அனோமுக முத்ரா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு முத்ரா ஆசனாஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.